ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்வீட்டி. வெல்கம் டு ஸ்வீட்டி சமையல். நீங்கள் ரொம்ப நாளாக ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்த சிக்கன் பிரியாணி தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி 1 கிலோ சிக்கன், 1 கிலோ சீரக சம்பா அரிசியும் வச்சு நம்ம பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள்: 1 கிலோ சிக்கன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் சிறிது உப்பும் சேர்ந்து கலந்து அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கு. ஆயில் 200 ml, மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 4 துண்டு, 4 ஏலம், 4 கிராம்பு, தக்காளி 200 கிராம், மல்லி சிறிதளவு, 6 மிளகாய், பச்சை மிளகாய், சிறிதளவு வெங்காயம் அடித்தது, பெரிய வெங்காயம் 200 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம், புதினா இலை சிறிதளவு, 1 எலுமிச்சம்பழம், தயிர் 50 ml, தேவையான அளவு உப்பு. 1 கிலோ சீரக சம்பா அரிசி. குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டோம். எண்ணெயும் சூடாயிருச்சு. இப்போ நம்ம பட்டை கிராம்பை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வதங்கட்டும். வதங்கவே நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கட்டும். அடுத்தது அடித்து வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். எல்லாம் சேர்ந்து அதுலேயே சிக்கனை சேர்த்து விட்டுட்டோன்னா நல்லா நமக்கு எல்லா மசாலாவும் பிடிச்சு நல்லா வதங்கிக்கும். மல்லி இலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விடலாம். மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். தயிரையும் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக சிக்கன் வெந்துடும். தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாம் நம்மளுக்கு சிக்கனில் பிடிக்கும் நல்லா. தக்காளியும் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ அது கூட சிக்கனும் சேர்ந்து வணங்கிட்டுருக்கு. இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம சும்மா லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிக்கனை வேக விடலாம். 1 பங்கு அரிசிக்கு நம்ம 2 பங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம பார்க்கணும் குக்கரில் நிறைய தண்ணி சிக்கன்லேருந்து வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதை கணக்கு பண்ணி இந்த தண்ணியை நம்ம அதில் சேர்த்துக்கணும். சிக்கனில் நிறைய தண்ணி இருந்ததுன்னா நம்ம தண்ணியை கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாங்க. நம்ம தண்ணி சேர்த்து தண்ணியும் கொதிச்சிருச்சு. உப்பு நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாங்க. இதில் எலுமிச்சம்பழமும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ அரிசியை நம்ம மெதுவாக போடுறோம். மெதுவாக தண்ணி இல்லாமல் அரிசியை சேர்த்து கூடவே புதினா மல்லியும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா நம்ம கலந்து விடலாம். பாருங்கள், நீங்கள் அரிசியை எடுத்து தொட்டு பாருங்கள். அரிசி வெந்திருக்குதா இல்லை எப்படி இருக்குதுன்ற ஸ்டேஜை பாருங்கள். நீங்கள் தண்ணியை பார்த்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஆனால் தண்ணி வற்றும்போது நீங்கள் தண்ணி சுத்தமாக இல்லைன்னா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் 5 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வைங்க. வெயிட் போட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் வைங்க. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், இப்போ டேஸ்டியான ஈஸியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு.